சார் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று ஒரு மாதம் கிட்ட முடிய போகுது. ஸோ அவர் எப்படி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்க ஒரு மாதம் ஆச்சு? வணக்கங்க. அதாவது ஒரு குழந்தை பிறந்து ஒரு மாதம் தான் ஆகுது. அவர் ஆட்சிக்கு வந்து இப்போ ஒரு மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளார ஒருத்தன் என்னடான்னா அந்த குழந்தை சாகசம் பண்ணலைங்கிறான், ஒருத்தன் ரன்னிங் ரேஸ் போய் கோல்டு மெடல் வாங்கலைங்கிறான், ஒவ்வொருத்தன் அதை பண்ணல இதை பண்ணலைங்கிறான். அது எப்படி கொஞ்ச நாள் விட்டா தானே தெரியும் அந்த குழந்தை என்னென்ன சாகசம் பண்ண போகுதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எடுத்தங்க கவுத்தனால ஒன்றும் பண்ண முடியாது. அதேமாதிரி நம்ம ஊர் பக்கம் ஒன்று சொல்லுவாங்க, இந்த வடக்கான்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊர் பக்கம் இங்கே ஓனாம்பாங்க. அது கண்ணில் பிடிச்சி இறக்கம்பால விட்டோம்னா அது திக்கு தெரியாமல் இது பண்ணும், ஓடும், அங்கிட்டு இங்கிட்டலாம் ஓடும். அதே மாதிரி தான் இங்கே விஜய்னு ஒருத்தர் புதுசாக வந்து டக்குன்னு ஆட்சிக்கு வந்தோடனே இங்கே இருக்கிறவங்களால ஜீரணம் பண்ண முடியல. அதனால் இவங்கெல்லாம் ஆளுக்கு ஆள் வந்து பித்து பிடிச்ச மாதிரி வளர்றாங்க. அவருக்கு டைம் கொடுக்கணும். அவர் நின்று எப்படி பொறுத்து அடிக்கிறாருன்னு பார்க்கணும். அவர் வந்து சொல் வீரன் இல்லை, செயல் வீரன். அதான் உண்மை சார். இப்போ நீங்களே கேட்குறீங்க, ஒரு மாதம் ஆச்சு. ஒரு மாதத்தில் வீடு கட்ட ஆரம்பித்தாலே ஒரு வருஷம் 6 மாதம்ன்றது மினிமம் கம்பல்சரி வேணும். இந்த ஒரு மாதத்தில் நாளைக்கு ஏதோ சிங்கப்பெண் திட்டம் ஏதோ ஒன்று கொண்டு வராங்க. ஒயின் ஷாப்பை ஏதோ சதவீதம் மூடியிருக்காங்க. கஜானாவில் எவ்வளோ பணம் இருக்குது, அரசு நிர்வாகம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த சிஎம் விஜய் சார் சிஎம்லேருந்து அமைச்சர்கள்லேருந்து எம்எல்ஏக்கள் எல்லாருமே புதுசு. சொல்லப்போனால் அரசியல் பின்போல இல்லாத இந்திய வரலாற்றிலே சுதந்திரத்துக்கு அப்புறம் முதன்முறையாக இவ்வளோ பெரிய மெஜாரிட்டியில் இன்றைக்கி ரூலுக்கு வந்திருக்காங்க. அப்போ ஒரு மாதத்துக்குள்ளே இப்போ நமக்கு வந்தது என்னென்னா, ஒரு ஒயின் ஷாப்பை இப்போ குறிப்பிட்ட சதவீதம் மூடிருக்காங்க. சிங்கப்பெண் திட்டம் கொண்டு வராங்க. லஞ்சம் வாங்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம், லஞ்சத்தை தொடவே மாட்டோம். உயரதிகாரிகள் மினிஸ்டர் வரைக்கும் ஸ்ட்ரிக்டான உத்தரவு போட்டிருக்காங்கன்ற வரைக்கும் எந்த மினிஸ்டரும் எந்த சிஎம்மும் சொல்லாத ஒரு ஸ்டாண்டர்டான முடிவு. இது வரைக்கும் எத்தனையோ முதலமைச்சர்கள் வந்து நம்ம வரலாறோட படிச்சதில்லை. இது ஒரு முதலமைச்சர் வந்தார், லஞ்சம் வாங்கவே மாட்டோம், கொடுக்க விட மாட்டோம் அப்படின்னு இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லி நான் சின்ன கேள்விப்பட்டதில்லை. இதுவே பெரிய சாதனை. ஒரு மாதத்துக்குள்ளே வேறு என்ன எதிர்பார்த்துட முடியும்?